தொப்புள் இல்ல பப்ளு பப்ளு. இல்லங்க பானாவுக்கும் தோனாவுக்கும் பக்கத்துல ஒண்ணுதானே. பப்ளு பின்றானே. கேளுங்க. கேளுங்க. கேட்டா பதில் சொல்லுவீங்களா? சொன்ன என்ன தருவீங்க? சொன்னா என்ன தருவீங்கன்னு கேக்குறீங்களா? நீ வழக்கு. நான் கேட்கறதுக்கு நீ பதில் சொல்லிட்டேனா? கேளுங்க சொல்றேன். இந்த ஹரிகரத்தோட நான் போட்டிருக்காரு மகாவிஷ்ணுடைய மகாலட்சுமியுடைய ஆசீர்வாதத்தோட நீ மென்மேலும் கலைவாணி புகழ் பெற்று பெருவாழ்வு வாழணும்னு இந்த மேடையில நான் வாழ்த்திட்டு போறேன். ஆனா நீ சொல்லலைனா என்ன செய்யறது? உன்னை துவைச்சு தொங்க விட்டுருவேன் தலைகளை. அங்கே கேளுங்க. ஊமச்சு குளத்துல துவைச்சு தொங்க விட்டுருவேன். கேளுங்க. இல்ல என் மாப்பிள்ள ராதாகிருஷ்ணன் சொன்னாரு, இவர் என்னமோ அக்ரிகல்ச்சர் படிச்சிருக்கணும். அக்ரிகல்ச்சர்னா விவசாயம் படிச்சிருக்கணும்னு நீங்க படிச்சிருக்கீங்களா? ஆமா படிச்சிருக்கேன் அப்படின்னு இவர் சொன்னார். நான் தூங்கிட்டு இருந்தேன், கேட்டேன். உங்க உண்மையான பேர் என்ன? சண்முக சுந்தரம். என்னங்க? சண்முக சுந்தரம். சண்முக சுந்தரம் யாரோட பேரு? முருகப்பெருமானுடைய பேரு. சண்முகருடைய பேரு ஆறுமுகம் உள்ள சண்முகருடைய பேரு. சுந்தரம்னா அழகு. ஆறு முகமும் அழகும் ஒன்று சேர்ந்து ஏறும் மயில் ஏறுவிடை ஆளுமுகம் ஒன்று ஈஸ்வரனுடைய ஞானமொழி பேசும் ஒன்று கூறுமடி ஆறுகவனையில் தீர்த்த முகம் ஒன்று குன்றொருவ கேள்வி கேள்வியா நீனோன்னு இருக்க. இங்க போடுறா கடுகு சிறுத்தாலும் காரம் போகாதுன்னு காட்டுற ஐயா. ஏண்டா ஐயா வாத்தியார இங்க வர. நீ தான் வாத்தியாரா? இப்படித்தான் சொல்லி கொடுத்துருக்கியா? அது ஏன் மிஞ்சு போகுது? இல்ல நீங்க தான் சொன்னீங்க. நீங்க என்ன சொன்னீங்க? என்னை தள்ளி நிக்க சொல்லிட்டீங்க. உங்களை தள்ளி நிக்கத்தான் சொன்னேன், உள்ள போக சொல்லல. முடிஞ்சா மோதி பாருங்க. இப்ப எனக்கு தைரியம் வந்துச்சா பப்புளு? நோத்தனமான அறா. ஏய் அடிக்க கூடாதா? சாமிடா சாமி. நீங்க விவசாயம் படிச்சிருக்கீங்க? படிச்சிருக்கீங்களா அனுபவப்பட்டிருக்கீங்களா? படிச்சிருக்கேன். படிச்சவன் பாட்டா கிழிச்சான், எழுதுனவன் ஏட்டா கொடுத்தான்னு சொன்ன மாதிரி நீங்க படிச்சிருக்கீங்க. சரி, நீங்க படிச்சதுக்கு ஒரு சின்ன சோதனை நான் கேட்கவா? பதில் சொல்வீங்களா? கேளுங்க. என்ன சவுடாலா சொல்றேன் கேளுங்கன்னு. கேளுங்க. அப்படி சொல்லணுமா? கேட்டா பதில் சொல்லணும். இல்லைன்னா உன் வாத்தியார் கேட்டா பதில் சொல்ற. இல்லைன்னா எங்க வாத்தியார் அடி வாங்கிறீங்களா? வாத்தியாரா தலைகளா உரிச்சு போடுவேன். சாமிடா யாராவே? உன் வாத்தியாரா தலைகளா கட்டி உரிச்சு போடுவேன். அவ்வளவுதான். உரிங்க. நம்ம வாத்தியார உரிச்சுறவா? போம்ப நான் ரோட்ல நின்னுட்டு போறேன். நான் என்ன உன்ன பாவத்தா? இதான் வாத்தியாருக்குள்ள மரியாதை. இது யாரு? இன்னொரு பையன் இல்ல அம்புட்டு பையல கிளம்பி வர்றாங்க. தாலுகா ஆபீஸ்ல ரூம் பாயா இருக்காரு. சரி, இவர் அப்புறம் வச்சுக்கிறேன். இப்ப நீங்க விவசாயம் பண்றீங்க. சரி. விவசாயத்துல நிறைய விதங்கள் இருக்கு. பயிரிடுறதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. தென்னை பயிரிடலாம், வாழை பயிரிடலாம், கரும்பு பயிரிடலாம், நெல்லு பயிரிடலாம். இருக்கா இல்லையா? இருக்கு. இப்ப நான் கேட்கிறேன், அதுக்கு தகுந்த விளக்கத்தை நீங்க சொன்னீங்கன்னா நீங்க உண்மையிலேயே விவசாய கல்லூரியில படிச்சோம்னா ஒத்துக்கிறேன். கேளுங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்க. கேளுங்க சாமி. குண்டாங்கிட்ட தூக்கி உள்ள வீசிடுவாங்கிட்டு. கொடூரம் பாக்குறதுக்கு தான் சும்மா சுள்ளி மாதிரி இருப்பேன், கிளம்பிட்டா கிள்ளி மாதிரி இருப்பேன். கேளுங்க சாமி. இப்ப வாழையடி வாழையாக எல்லோரும் தாகம் தீர்க்க தரக்கூடியது நீரு, இளநீர். இந்த இளநீர் என்ற கன்றுன்னு சொல்லுவாங்க. அதை தென்னங்கன்று. தென்னங்கன்று நடுறதுக்கு என்ன அளவு இருக்கணும்? அதுக்கு என்ன விஷயம் வேணும்? தேருக்கும் அங்கிட்ட இங்கிட்டும் கரெக்டா வச்சா சரியா இருக்கும். தப்பா சரியா? தேர் இருக்குல்ல? ஆமா. தேர் சரி சமமா வச்சுட்டு அங்கிட்ட இங்கிட்டு தென்னங்கிட்ட நடணும். சரியா தவறா? தேரு இப்போ கோயில்ல தேர் இருக்கு, முருகன் கோயில்ல தேர் இருக்கு. அந்த தேரை உருண்டுறோம். அது என்ன அளவு அப்படின்னு பார்த்துட்டு அந்த பக்கம் தென்னை, இந்த பக்கம் ஒரு தென்னை வச்சா அந்த தென்னை அளவோட வளரும். அதைத்தால நானும் சொன்னேன். என்னடா அவன் பிரட்டி அடிக்கிறேன்? ஏண்டா ராதாகிருஷ்ணனை படித்ததுனாலயா
சரி, இதுல நீ தப்பிச்சிட்ட. தேர் ஓட தென்னை வைக்கணும். வாழை எப்படி வைக்கிறது? மாட்டிக்கிட்டான்ல. என்னது என்னது என்னது? வாழை எப்படி வைக்கிறது? வண்டி மாடி பூட்டி போவாங்க தெரியுமா? வண்டி மாடு ஆ, அங்கிட்டு இங்கிட்டு வச்சோம்னா அது தெரியாது தவறா? வண்டி மாடு மாதிரி 2 சக்கரம் போகும்போது அவளை இடைவெளி விட்டு வைக்கணும்னு சொல்றாரு. ஆமா ஆமா, சரியா தவறா? வாத்தியார் சொல்லி கொடுத்திருக்காரு, வண்டி ஓட வாழை வைக்கணும். அப்ப அந்த இடைவெளி இருந்தா தான் வாழை குலை ஈனும். ஆமா சரிங்களா? இதெல்லாம் சரியா சொல்லிவிட்டியா? உங்க வாத்தியார் சொல்லி கொடுத்திருக்காரு, எம்கேஆர். ஆமா. ஆனா இன்னொரு விஷயம், ம். இந்த கரும்பு நடுவாங்கல்ல, இந்த கரும்பு நடுறதுக்கு அளவு என்ன? இதுக்கு தலடா மாட்டிக்கிட்டேங்க. அதுக்குன்னு சொல்றேன் பாருங்க. நரிமணிக்கு நரி நடந்து போகும்ல, அது மணிக்கு நடணும். ஏயா, நீ இதெல்லாம் எழுதி கொடுக்குறியா? நீ எழுதி கொடுக்கல, பூரா மெசேஜ் தான். வாட்ஸ்அப் தான். நரி போற அளவுக்கு கரும்பு நடணும். அந்த ஒரு இடைவெளி இருக்கணும். நரி ஓட கரும்பு நடணும். கைதட்டுங்க. இந்த சின்ன வயதுலையும் இவ்வளவு அறிவா பேசுறான் அப்படின்னா ரொம்ப பெருமையா இருக்கு. ஆனா கடைசியா ஒரு சின்ன விஷயம் கேட்கிறேன். இதை நீ சொல்லி தப்பிச்சிட்டீங்கன்னா உன் ஆசிரியர் பெருந்தகை யாரு? எம்கேஆர் அண்ணே. எம்கேஆர். இதுக்கு மட்டும் நீ பதில் சொல்லிட்டீங்கன்னா என் மாப்பிள்ளை பெரிய ஆள் நான் ஒத்துக்கிறேன். சரியா? நாத்து நடுறோம். நாத்து நடுறதுக்கு என்ன இடைவெளி வேணும்? நாத்தனா மையனுக்கு என் பொண்ணா கொடுத்து முட்டை பொறிச்சா பதில் தெரியும்டா. டேய் பொர்றா முண்டை. டேய் டேய் ஏய், இங்க வாங்க சாமி. சொல்லு. நண்டு 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 எப்படி போகும்? அப்படி நேரா போகுமா? எங்க உங்க வாத்தியார போக சொல்லு. ஒரு சாஸ் இந்த போறாருல வாத்தியாரு, எங்கடே இந்த போறாருல, சரியா தவறா? பலே, அற்புதமான ஒரு கைதட்டல் கொடுக்கலாமே. இந்த அற்புதமான ஒரு குழந்தைக்கு நல்ல படிப்பு, நல்ல அழகு, நல்ல பெருமையான விவசாய படிக்கிறாப்லையா. ஒரு சின்ன சோதனை தான். அதாவது தென்னை நடனம்னா தேர் ஓடுறதுக்கு இடைவெளி விட்டு நடணும். வாழை நடனம்னா வண்டி ஓடுற அளவுக்கு இடைவெளி விட்டு நடணும். கரும்பு நடனம்னா நரியோ நாயோ உள்ள போகிற அளவுக்கு இடம் விட்டு நடணும். ஆனால் நாற்று நடனம்னா நண்டு ஊர்ந்து போகிற அளவுக்கு இடம் விட்டு நடணும். இதுதான் விவசாயத்தினுடைய மகிமை. வாழ்க வளமுடன். உன்னுடைய விவசாய படிப்பு மென்மேலும் வளர என்னுடைய ஆசீர்வாதியும் கலைவானுடைய ஆசீர்வாதமும் இங்கே வீற்றிருக்கக்கூடிய எம்பெருமான் ஐயனுடைய ஆசீர்வாதமும் சேர்ந்து வாழ்க 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 என்று வாழ்த்துகின்றேன். உன் குருநாதனையும் சேர்த்து. பாலமேடா? பாலமேடு. ஐயா, இவனை கேள்வி கேட்டையில சிங்கத்தை கேளுங்க. தம்பி இந்த நடிப்பு யாரையோ பறி கொடுத்த மாதிரில இருக்கேன். இந்த சிங்கத்திட்ட ஏதாவது ஒரு கேள்வி கேளுங்க. அவன் அறிவை சோதனை பண்ணணும்ல. கேட்கணுமா? தம்பி இவனுக்கு ஏதாவது கேள்வி கேளு. நீங்க என்ன கேட்டாலும் சொல்லலைன்னா நான் இதோட ஏன் தம்பி உங்க பேர் என்னப்பா? உங்க பேர் என்னங்க? எழுத தெரியும், கேக்குது, ஆனா வாயில வர மாட்டேங்குது. வாயில யார் வச்சது? பெருசாவா? ஏய், நாடகமா பெட்டு படமா? இல்ல, நீ சொல்றது அவர் அப்படியே தானே இருக்கு. வாயை திறந்து பேசுறியா? காத்துல அறையவா? உங்க பேர் என்ன? என்னுடைய பெயர் அழகு. முதலாம் ஆண்டு ஸ்டூடெண்ட். தம்பி, இந்த ஆண்டு விழா கிடையாது, நாடகம். விளக்க மாட்ட அடிப்பேன். ஆரம்ப காலத்திலேயே என்னை பெற்றெடுத்த தாயும் தந்தையும் வைத்த பெயர்தான் இன்று வரையிலும்
மக்கள் எல்லாம் அழைக்கிறார்கள். எப்படி? பேரச் சொல்லித்தான். என்னன்னு சொல்லி? வச்ச பேரு தான். எதுல? வாயில. எந்த வாயில? சேவாயில. உங்க வாயில வச்சாங்க? ஆமாங்க. என்னன்னு வச்சாங்க? பேரத்தை வச்சாங்க. வாயில வச்சாங்களா காதுல வச்சாங்களா? வாயில ஒரு தடவை, காதுல 2 தடவை. யார் யாரு 2 தடவை வச்சது, ஒரு தடவை யாரு வச்சது? தாய் மாமே ஒரு 45 பேர் சேர்ந்து வச்சாங்க. தாங்கிச்சா? தான் லேசா விரிச விட்டுச்சு. பேரை கேட்டா பேரை மட்டும் சொல்லு. இந்த அகராதி இதெல்லாம் பேசக்கூடாது. நீங்க சொல்லி கொடுத்தா தானங்க சொல்றாரு. நம்ம சாமிப்பா, லோக்கல் பாய். கச்சா கச்சா. நம்மால் தானா? நான் உங்க ஆள்தியா. எங்க அடன கம்டா. ஏய், சாமி நோக்கம். மாப்பிள்ள இல்லையா? சித்தி. பேரை சட்டு சொல்லு. சொந்தக்கார். என் பேரை கேட்டீங்க. நீங்க ஒரு பெரிய மனுஷன் கேட்டதுனால சொல்றேன். 1984 நான் உன் பேரை தான் கேட்டேன், வருஷம் கேட்கல. நீங்க பேசிட்டு இருக்க மாட்டுத்தான்ல போய் உங்களுக்கு இது கிர்னி பழம் வாங்கிட்டு வரேன். எனக்கு பேரை கேட்டா பேரை சொல்றா. ஐயா, அண்ணன் தம்பி 7 பேருங்க. இருக்கட்டும். அப்பாவோட அதே மொச்ச பேரை திங்காரா கண்டாலி மண்ணு கேட்கிறானா? ஒன்னேவே கண்டாலுமேங்கிறானா? இதுல யாரு மூத்த ஆளு? மூத்த ஆளு அவர் தாங்க. அவர்தான். ஆமா. நடாளு? நடாளு நானு. கடைசாரி கடைக்குட்டி இவனா? ஆமா ஆமா. இவன் தான் கடைக்குட்டியா? கடைக்குட்டி. அதனாலதான் இதுல உட்காந்துக்கிட்டு இதுல வச்சுக்கிட்டு இருக்கான் கைய. இன்னும் 4 பேர் இருக்காங்க. இன்னும் 4 பேர் இருக்காங்களா? ஆமா. மொத்தம் நீங்க எத்தனை பேரு? அண்ணன் தம்பி 7 பேர். அண்ணன் தம்பி என்னது? அண்ணன் தம்பி. அண்ணன் தம்பி. சரி, வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கு. வாழ்க வளமுடன். ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சதில். அதுலேயும் மாப்பிள்ளையோட சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம். வாழ்க மாப்பிள்ளை. சொல்லுங்க. தாங்களுடைய பெயர்? நாரத மகரிஷி. உயரம்? எனக்கு உயரமெல்லாம் கிடையாது. நான் எடுத்தேன்னா பெருசா வரும். ஓசுனோ? எதை பார்க்குற தம்பி? நம்ம என்ன மிலிட்ரிக்கு ஆள் எடுக்கிறோம்? மிலிட்ரிக்கு நான் வரல. உங்கள் இருப்பிடம்? தேவலோகம். தேவ ஓட்டையிலே எந்த நகர்? சத்தியலோகம். சட்டி பூ போட்டதா சாதாவா? சத்தி பூ போடுறது இல்ல, சத்திய லோகம்னு சொன்னேன். நான் சட்டின்னு நினைச்சிட்டேன். உங்க அப்பா? பிரம்மா. பிரம்மா என்ன வேலை செய்கிறார்? படைக்கிறார். படப்புனா வைக்க குளமா கள்ளக்குடியா? அது படப்பு. சோழநாத்து. நான் சொல்றது படைப்பு. டை போடு. டை போடும். இந்த வாரு இப்படி இருக்கு, டை போடு. உங்க அம்மா? கலைவாணி. எங்க? கலைவாணி மயனா? அடே வெட்டிப்பள. கலைவாணி. கலைவாணி மயம் கிடையாது, ரைடு மயம். நாவுக்கரசி சொல்லின் செல்வி. கல்யாணம் ஆயிடுச்சா? பொண்ணு தர புரியா? இதை பேக் ஷாட் அடிக்கிறீங்களா? எனக்கு எல்லா பக்கமும் பழக்கம் உண்டு. இருந்தாலும் நம்மளோட மோசமான ஆளு. இந்த இடத்திலே காவல் செய்கிறார்கள் என் தங்கை வள்ளி. வள்ளி இருக்கிறது. ஏன்னா இவங்கெல்லாம் உட்கார்ந்து இருக்கிறது இந்த காரசாரமான தர்க்கத்துக்காக. நாங்க கோமாளியை கொஞ்ச நேரம் சிரிக்க வச்சுட்டு போறதுனால சிரிக்க வைக்கிறது. ஆனா உங்க எல்லாத்தையும் ஒண்ணு சொல்றேன், எத்தனை வள்ளியை நீங்க பார்த்துருக்கலாம். காரக்குடி அபிராமி வர்றாங்கன்னா சில பேர் மேடைக்கு வந்து பேக்க தூக்கிட்டு ஓடினதெல்லாம் உண்டு. இன்னைக்கு வசமா மாட்டியிருக்காரு கலைமதி. கை தட்டலாம். வள்ளியை பத்தி லேசா நினைக்காதீங்க. பொய் சொல்லல, உங்களை ஏமாத்தி பேர் வாங்க சொல்லல. கலைமதி ஐயா அவர் மூஞ்சி தொடக்கிட்ட ஒரு துணிமணியை பப்புளு மடிச்சு பேக்க தூக்கிட்டு மாடுத்தாணி போயிரு, அவர் நம்ம காரில் ஏற்றிட்டு வந்துரு. ஏன்னா இப்போ கொஞ்ச நேரத்தில் நம்ம தங்கச்சி காலி பண்ணிடுறான். அப்படியா? அப்படி அந்த இதெல்லாம் பேசக்கூடாது. நாங்கள் வந்து லூசு பயலுங்க. எங்களை நீங்கள் இன்னைக்கு பூரா உரிச்சாலும் எங்களை சிரிச்சுக்கிட்டு போயிடுவாங்க. என் தங்கச்சி அப்படி கிடையாது. தினமும் 12 கிலோ புண்ணாக்கு, பருத்தி உதை 3 கிலோ, செம்பருத்தி பூ 2.5 கிலோ. தம்பி இது என்ன எச்சப்பா கரவ மாடா பப்புளுக்கு வைக்கிறதெல்லாம் சொல்லாத. நாங்க அண்ணன் தம்பி 7 பேரும் முட்டாளா இருந்தாலும் தங்கச்சிய அறிவு சார்ந்த விஷயங்களை படிக்க வச்சிருக்கோம். ஓஹோ. அந்த காலத்திலே 75,000 கட்டியிருக்கோம். தம்பி இதெல்லாம் அகராதி மயில் தானே. எந்த காலத்துல நோத்தா விட்ட காலத்துல இல்லை அப்ப எல்லாம் ஒரு 2 ரூபாயை தாண்டலையாடா. நாடகத்துக்கு ஒரு அளவு இல்லை இல்லடா. ஆனா ஒரு மாணவனை உருவாக்கக்கூடிய தன்மை ஒரு குருநாதருக்கு உண்டு அப்படின்னா அதனுடைய பிரதிபலிப்பு கண்டிப்பாக தெரியணும். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. இவங்க 2 பேரும் இவங்களில் நிறைய பேரை உருவாக்கியிருக்கேன். நான் 9 பேரை உருவாக்கி விட்டு தெருவில் தெரிகிறேன். நான் இப்போ ரோட்டில் தானே தெரியும். நீங்கள் தெருவு, நான் ரோடு.
நான்கு வழிச்சாலை நன்றி மறக்கக்கூடாது. திருச்சி to சென்னை. ஏன்னா குருநாதர்ன்றது தெய்வத்துக்கு மேலே. சரிங்க, மறக்காமல் இருங்க. உங்களை பற்றி எல்லாமே எனக்கு தெரியும். வழியை நான் பார்க்கலாமா? அழைத்து வாருங்கள், பார்க்கலாம். பள்ளிக்கு முன்னாடி நம்மால் ஒன்று இருக்குங்க. நம்மன்னா நமக்கு எல்லாருக்குமா? பவுடர் போட்டுக்கிட்டு அந்த பிள்ளையை நோங்கிட்டே இருந்தேன். சும்மாரியா அஜான் நீ வேற. நம்மாலும் வேற சொல்லிவிட்டு எனக்கு மண்ணாசை பெண்ணாசை பொண்ணாசை மூவாசையும் இல்லாதவனா நம்மால் சொன்னவனா எனக்கும் கொஞ்சம் காக்கா நோக்கரியும் கொக்கு டொப்பாரியும்னு சொல்லுவாங்கல்ல, நோக்கம் வருகிறது. இன்னைக்கு ஒரு நாள் அந்த ஆசையை பூரா 5,000 ரூபா முடிஞ்சு வச்சுட்டு நோங்குங்க. இன்னும் 5,000 ரூபாய் யாரு தருது? அது மயந்தேன் வேன். அப்படியா? இந்த அமத்த வர ஒன்று செய்யுங்க. நீங்க ஆசைப்படுறதுனால விருப்பப்படுறதுனால நான் அந்த பெண்மகளை பார்க்குறேன். கூட்டியாந்து விடுங்க. பப்ளு நீ போங்களேன். பப்ளு பப்ளு டோக்கன் மட்டும் நீ வாங்கிக்க. ஆனந்து, நான் என்ன வேலை? காசுல ₹1 குறையக்கூடாது. டோக்கன் இருந்து ஆளை விடு. நமக்கு மாமாவில் அடைச்சிருக்கு. ஏப்பா நமக்கு ஒரு 2 டோக்கன் போடுங்கப்பா. நீங்க ஆவணி 14ஆம் தேதி வாங்க, ஃபுல்லாயிடுச்சு. ஏண்டா அது வரைக்கும் ஃபுல்லாக இருக்கா? நீங்க ஜிபேல அமௌண்ட் உனக்கு உங்களுக்கு இந்த மாதிரி தான். ஏப்பா ரூமு செலவு இதெல்லாம் யாரும் நீங்கள் பார்த்துக்குவீங்களா? ரைடு வந்தா யாரு ஓடனா? சீமக்கருவதேன். அப்பெல்லாம் ஓட முடியாது. சீமக்கருவில் கேசரி மேசரியா கிழிச்சிடறான். கண்ணே பூங்குயிலே பூங்குயிலே எத்தனை நாளாக காத்திருந்தேன் நான், எத்தனை நாளாக காத்திருந்தேன். நாளான கண்ணி பொண்ணு நான் பாடாத ரோசா கண்ணு, நாளான கண்ணி பொண்ணு நான் பாடாத ரோசா கண்ணு. பூங்குயிலே பூங்குயிலே எத்தனை நாளாக காத்திருந்தேன் நான், எத்தனை நாளாக காத்திருந்தேன். அசரத வசலடி அட போகும் மிதியடி, அசரத வசலடி அட போகும் மிதியடி. இந்த வட்டத்து யானையோடு நீ பந்தயமா போட வந்த, இந்த வட்டத்து யானையோடு நீ பந்தயமா போட வந்த. பூங்குயிலே எத்தனை நாள். என்னடா வெக்கு வெக்குன்னு இழுக்கிறியா? சீக்கிரம் உரிங்க. சாஞ்ச நாளையா? ஐயா அந்த கிடாயை உரிச்சு செவரொட்டி எனக்கு கொடுங்க. ஏன் அந்த புள்ள தொட்டவனையும் வெட்டிருச்சப்பா? விரல் நீட்டி பச்சை குத்தி என் மனோட பேர் எழுதி, விரல் நீட்டி பச்சை குத்தி என் மனோட பேர் எழுதி. என் மண் சரியா இருந்தா நான் தெரிவித்த காரணமா, என் மண் சரியா இருந்தா நான் தெரிவித்த காரணமா. பூங்குயிலே பூங்குயிலே எத்தனை நாளாக காத்திருந்தேன் நான், எத்தனை நாளாக காத்திருந்தேன். ஏயா நீங்க இதை ஒன்றை கற்றுக் கொடுத்துட்டேன். நான் யாத்துறாங்க. கை நீட்டி பச்சை குத்தி என் கணவரோட பேர் எழுதி, கை நீட்டி பச்சை குத்தி என் கணவரோட பேர் எழுதி. என் கணவன் சரியா இருந்தா நான் கைநீட்ட காரணமா, என் கணவன் சரியா இருந்தா நான் கைநீட்ட காரணமா. தானனே தன்னானே தானனே நானே நானே தனதானே நானே 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 தனதானே நானே நானே தனதானே நானே நானே தனதானே நானே நானே. போங்கடா முண்டை. போங்கடா முண்டையில கால் வலிக்குதுன்ட்டேன். எவ்வளவு நேரம் தான் அவனும் உட்காந்துருப்பியா? முண்டைக்கு வெயிட்டை தூக்கி ஆட முடியல. என்னை எது கூப்பிட்டீங்க? இந்த இதுட்டு சென்னை ஓடத்தேன். அதுக்கு எப்படி நான் ஜன ஓட முடியும்? ஏய் இங்க வா, டவுசரை கழட்டி விட்டுருவீங்க வா, டோக்கன் போடுவீங்க வா. உனக்கு அதை பார்க்கணும் இங்க ஆசையா? வாடா. இன்னும் முன்னாடி நீட்டவே இல்லை, டோக்கன் போடுறாரு. டோக்கன் உனக்கு இதான வேலை? ஸ்கேன் எடுத்தியா? ஏன் நான் பார்த்தேன்ல கவட்டையை குழந்தை வச்சு உட்காரும்போது.
ஏன் நான் வர்றேன்னு தானே கடிச்சு வச்சிருவேண்டி, பார்த்து இருந்துக்க. நீ வேற கொழு கொழுன்னு வேற இருக்கிற, எம்கேருக்கு சித்தப்பா மை மாதிரியா இருக்கிறிய. சாமி வந்திருக்கார், கத்தாதீங்க. உயிரோடய வந்துட்டாரு. கண்ணை திறக்கணும் சாமி, கைய பிடிக்கணும் சாமி, கண்ணை திறக்கணும் சாமி, கைய பிடிக்கணும் சாமி, இது வானம் பார்க்கிற பூமி, வந்து சேர்ந்து விளைச்சல காமி, கண்ணை திறக்கணும் சாமி, கைய பிடிக்கணும். கைய பைய தம்பி, நான் சுமதி இல்லப்பா, அவங்க அத்தை. ஏடா மண்டி ஓடுறியா? மெத்தனா போடுறேன் பித்தனே ஓடிவா, முத்தமே மாலையா மொத்தமா சூடவா, தயக்கமாகாது தாமதம் கூடாது, தேகந்த மாடுது மங்களே, அருந்தருந்திரு கடலே, அருக்கிறியே உடலே, மோது நீரே மோகந்தாராயம். என்ன நீட்டுறீங்களே என்ன நாரதரே, கையை கீழே போடுங்க. இல்லைங்க, எல்லாம் தெரியுது. இல்லைங்க, நீங்க கீழே போடுங்க. வாங்க, வணக்கம். உங்களுக்கு கதையின் முறைப்படி கொடுக்கணும்ல. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழலாம் மாமா, கும்பளைங்க அது பட்டு கடிக்கு விழலாமா, அச்சா மாட்டா ஞானம் இருந்தாக்கா, கத்துவடி காத்தாக பறந்தாச்சா, வேணாமா சாமி வேணாமா, என்ன போல பொண்ணனுக்கு வேணாமா. சாப்பிட்டு போங்க நீங்க ஒரு அரை கிலோவை. சாமி உனிய பிச்சு விட்டுருவேன் சுவாமியே. சரி, ஏய் இங்க வாடா. ஐயா. இது உங்களுடைய தொழிற்பெண்ணு தானே? ஆமாங்க. இப்ப வள்ளியை நான் பார்க்க வேண்டும். என் தங்கச்சி. ஆமா, உடனே அழைத்து வாருங்கள். தங்கச்சி ஓடியாத்தா வள்ளிக்கண்ணு. கண்ணுக்குள் நூறு நிலவா, இது ஒரு கனவா, கை கொட்டை காத கடிதம் எழுதிய உறவா, நானும் இடவில்லை தொடவில்லை, ஏனோ விட இன்னும் வரவில்லை, ஐயர் வந்து சொல்லும் செய்திகள் வார்த்தை வருமா, ஐயர் வந்து சொல்லும் தேதியில் தான் வருமா. கண்ணுக்குள் நூறு நிலவா, இது ஒரு கனவா. தென்றல் தொட்டதோ மொட்டு வெடித்தா, கொடிகள் என்ன குத்தம் சொல்லுமா, கொள்ளை துளசி எல்லை கடந்தால், வேத சொன்ன சட்டங்கள் விட்டு விடுமா, வாழ்க்கைக்கு எல்லை யார் போட்டது, வாழ்க்கைக்கு எல்லை நான் போட்டது, சாத்திரம் தாண்டி தப்பி செல்வதேது, கண்ணுக்குள் நூறு நிலவா, இது ஒரு கனவா, கை கொட்டை காதல் கடிதம் எழுதிய உறவா, பூவே பெண் பூவே, இதில் என்ன அதிசயம், இளமையின் ரகசியம், இதில் என்ன அதிசயம், இவள் மன புரியலையா, ஆணின் தவிப்பு அடங்கி விடுவோம், பெண்ணின் தவிப்பு தொடர்ந்து வரும், உள்ளம் என்பது உள்ள வரைக்கும் என்பது உண்மை எல்லாமே இருவருக்கும், எள் உள்ளே ஏதோ உள்ளானது, பெண் உள்ளோ என்று ரெண்டானது, ரெண்டா ஏது ஒன்றுபட்ட போது. தங்கச்சி அண்ணா தங்கச்சி அண்ணா அண்ணா அடே அழகு புள்ள. சொல்லுங்கண்ணா. நம்ம இடத்துக்கு ஆ, மேலோகத்துல இருந்து நாரதர் வந்திருக்கிறார். தெய்வலோகவாசியா? ஆமா. பிரம்மான் புத்திரன் அவர்தான். கலைவாணி மைந்த. ஆமா. பார்த்தீர்களா? பார்த்தேன். பேசுறீங்களா? பேசினேன். வாழைப்பழம் கொடுத்தாரா? வாழைப்பழம் கொடுக்கல, பழைய பூவம்பழம் கொடுத்தார். என்ன சொல்ற? அவர் அப்படித்தான். ஐயோ அண்ணா, வாழ்வதற்கு பலம் கொடுத்தாரான்னு சுருக்கி கேட்டேன். வாழ்வதற்கு பழம் நிறையவே கொடுத்துருக்கு. நான் கேட்டால் கொடுப்பாரா? அதிகமா கொடுப்பார். அப்ப கூப்பிடுங்களே. வாங்க சுவாமி.
வந்தவரை வரவேற்பது எங்களது குலபண்பு. அதனால் தங்களுக்கு கொடுக்கும் வரவேற்பு எப்படி என்றால், தலைமா தவ புதல்மா வருகவே உந்தல் தாமரை தாழ் பணிந்தேன் வாழ்கவே. தலைவா தவ புதல்மா வருகவே உந்தல் தாமரை தாழ் பணிந்தேன் வாழ்கவே. நிலையான புகழ் கொண்ட கலை செல்வமே, நிறைவான குணம் கொண்ட அருள் வெள்ளமே, நெடுங்காலமாய் வணங்காமுடி நெடுங்காலமாய் வணங்காமுடி அருள் கேசரின் தூரம் காணவே நீடிலாறு யார் வெல்வா தலைவா தவ புதல்வா வருகவே உந்தல் தாமரை தாழ் பணிந்தேன் வாழ்கவே. அருவே புகழ் நீயே புகழில் மலை நீயே கருணை முயல் நீயே கந்தனின் தமிழ் நீயே. அருவே புகழ் நீயே புகழில் மலை நீயே கருணை முகல் நீயே கந்தனின் தமிழ் நீயே. அலைகடலை புடித்து அருந்தமிழ் இலக்கணம் படித்து மலையின் மமதையை முடித்து மாதாபிக்கு நாய்களை அழித்து இது யாருக்கு வரவேற்பு? இப்ப நீங்க பாடின பாட்டு யாருக்கு வரவேற்புன்னு கேட்டேன். உங்களுக்கு தான் இல்லையே. இல்லை என்ன எங்க நீங்க பாடின வரிகளை சொல்லுங்க பாப்போம். அலைக்கடல் ஏழி குடித்து அருந்தமிழ் இலக்கணம் படித்து மலையின் மமதையை முடித்து வாதாபாயில அழிச்சாருன்னு சொன்னேன். இது யாரு செஞ்சது? அகத்தியர் செஞ்சாரு. அகத்தியனை பாட வேண்டியதுக்கு என்ன பாட காரணம்? காரணம் இருக்கு. முன்னாடி பாட்டு பாடும்போது உனக்கு சொல்லி கொடுத்தது யாரு? யாரு யாரு சொல்லி கொடுத்தா, எப்படி சொல்லி கொடுத்தான்னு எங்களுக்கு தெரியும். நீங்க ஒண்ணு கேட்கணுங்கிற அவசியம் வந்தா எப்படி வரவேற்கணும்? பாட்டு முடிஞ்ச அப்புறம் பேசிருக்கணும். அதுதான் அறிவாளி.